வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் என்னது நாங்க பார்க்க போறோம் என்றால் எங்களோட எம்சிக்யூ அனாலிசிஸ் எம்சிக்யூட அனலைஸ் பார்க்க போறோம். பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டியூட்ல போட்டிருப்பேன். டியூட்ல டைப் பண்ணி போட்டிருப்பேன். எப்ப எக்ஸாம் முடிஞ்ச காலத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே போட்டுக்கொண்டு வந்திருப்பேன். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி எஸ்ஐயும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன். அது வீடியோவா கூட போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல எம்சிக்யூனா டைப் பண்ணி போட்டது தானே போஸ்டா போட்டது. அத வீடியோவா மாதிரி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, அதுவும் முதலாவது யார பார்க்க போறோம்னா யூனிட் பண்ண தான் பார்க்க போறோம். யூனிட் பண்ண பார்க்க போறோம். அனலைஸ் பண்றதுல என்ன நல்ல விடயம்டா, நாங்க என்னது படிக்கணும் என்னது படிக்க கூடாது என்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். கடைசி டைம்ல எல்லாத்தையுமே நாங்க படிச்சு வச்சு கொண்டிருக்க இயலாது. என்னது வரப்போகுது என்று பார்த்து படிச்சுட்டாலே சிம்பிளா நீங்க சி எடுத்துட்டு போயிருவீங்க. கஷ்டமே படாம சி எடுப்பீங்க. ஒண்ணுமே தெரியாதால் கூட என்ன வரப்போகுது என்று அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு படிச்சுட்டு போனாச்சு நல்லா படிக்கிற ஆளுக்கு 90 அப்படித்தான் நீங்க போறீங்க. சோ முதலாவது வழங்கணும் என்னது கேள்வியா 2025 வரலாம். 2025 என்னது வரலாம். அதுவும் இதுல எம்சிக்யூ மட்டும்தான் சொல்றேன். எம்சிக்யூ மட்டும்தான் சொல்றேன். உதாரணத்துக்கு நான் 2024 23 எல்லாம் என்னென்ன தலைப்பு வந்து என்று காட்டுறேன் பாருங்க. ரைட், இதுல எங்களுக்கு 2024 இலத்திரன் நிரம்பல் கொள்கை இருக்குது, சக்தி சொட்டன் இருக்குது, டீப்ரோக்லி அலை நிலம் இருக்குது, அடுத்து அயனாகட் சக்தி, இலத்திரனேற்றல் சக்தி, அணுவாரை அயனாரை சம்பந்தமா ஒரு பொதுவான கேள்வி ஒன்று வந்திருக்கும். நார்மலா 2 கேள்வி வரும். ஆனா இங்க எத்தனை கேள்வி வந்துட்டுன்னா 3 கேள்வி வந்துட்டு. சரி, அடுத்தது 2023 ஈசவன் எஜ்னி வந்திருக்குது, ஐதரசன நிறமாலை வந்திருக்குது, முனைவாக்கம் வந்திருக்குது. அதே மாதிரி அணுவாரை அயனாரை முனைவாக்கம் பொதுநிலை சம்பந்தமா இருக்குது. 22 வந்தாலும் ஐதரசன நிறமாலை, பொதுவா ஆவர்த்தன அட்டவணை, சக்தி சுட்டன், பயன்படு கருவேற்றும், அணுவாரை அயனாரை, அயனாகட் சக்தி, இப்படித்தான் இருக்குது. அப்ப இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இது இல்லாதாக்கள் நீங்க குரூப்ல மேல மேல தட்டிட்டு போனீங்க, இல்லாட்டி டெலிகிராம்ல தட்டி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எங்களோட குரூப்ல இல்லாதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப்ல லிங்க கொடுக்குறேன், அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த முறை மேக்சிமம் யாருக்கு சான்ஸ் இருக்குதுன்னா உண்டு கண்டுபிடிப்பு தொடர்பான வரலாறு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 2 அரை எம்சிக்கு வருமா, 2 எம்சிக்கு வரும் உங்களுக்கு, இல்லாட்டி 3 ஓகே தானே. தனித்தனியா 3 எம்சிக்கும் அரைவாசி யூனிட் 2 சேர்ந்தும் வரும். அடுத்து சக்தி சொட்டு. சக்தி சொட்டு என்றா என்னது, என்எல் எம்எல் அது தொடர்பான வினா, அது இல்லாம இருக்கிறதே இல்லை. அடுத்தது அணுவாரை அயனாரை பயன்படு கருவேற்றம் பார்த்துக்கொள்ளுங்க, அப்படி என்றா என்ன என்று. அடுத்தது இலத்திரனேற்றல் சக்தி, அயனாகட் சக்தி, ஐதரசனு நிறமாலை. இந்த தலைப்புக்குள்ளதான் 2025 உங்களுக்கு யூனிட் 1 எம்சிக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப உங்களுக்கே தெரியும் இந்த தலைப்புகள் எல்லாமே எங்கட எம்சிக்யூ செமினார்ல எல்லாம் செய்யப்படும். ஆல்மோஸ்ட் அரைவாசி நாங்க முடிச்சிட்டோம். ஆறுதலா ஒன்றா படிச்சு கொண்டு போறோம். எங்கட எம்சிக்யூ செமினார்ல இந்த எல்லா தலைப்பும் இதண்டில்ல எல்லா ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய எல்லா தலைப்புமே அதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதுக்குரிய கேள்வி எல்லாம் தந்திருப்பேன். அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். செமினார்ல உங்களுக்கு 40க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலாம்னு வரக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தியரியா தந்து அந்த செமினார்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தியும் பெற்றிருப்பேன். ஸோ வரக்கூடிய ஐடியாக்கள் உங்களுக்கு இருக்கும், என்னென்ன கேள்வி வரப்போகுதுன்னு ஐடியா வச்சுட்டு போய் எழுதி கொண்டு வரதுதான். கஷ்டப்படுறதுக்கெல்லாம் இல்லையா, இங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே சிம்பிளா தான் நாங்க செய்து கொண்டு போறோம். ரைட்.